நேர்களே, ஈரானுடைய அமெரிக்காவுடைய போர் சில வாரங்களாக தற்காலிகமாகத்தான் இருந்திருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை இறுதி உடன்பாடு எட்டப்படலை. ஆனால் எப்போது வேணாலும் போர் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் எந்த நல்ல செய்தியும் வரலை. அமெரிக்க பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் has expressed dissatisfaction with Iran's latest peace proposal, saying it's asking for things I cannot agree to. அதாவது சமீப காலமாக ஈரானுடைய அந்த நெகோசியேஷன் பீஸ் ப்ரோக்ராமில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, ஃபுல்ஃபில்லும் அதாவது நிறைவான மனநிலையும் இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஐ cannot agree to அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்காரு. இப்போ போர் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இதுவரைக்கு 6500 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய படைகள், அமெரிக்க இராணுவம் அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு 6500 டன்னை தாண்டி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு லேசர் ஆயுதங்கள் மற்றும் பலவற்றை அவர்கள் அனுப்பியிருப்பதாக கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு லேசர் ஆயுதங்களை ஏன் அனுப்புனாங்கன்னா, இப்போ இஸ்ரேல், அமெரிக்கா, யுஏஇ, துபை என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும், அவர்களும் கூட ஒரே அணியிலே இணைந்து விட்டார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ 6500 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு அனுப்பி மட்டும் இல்லை, யுஏஇக்கு லேசர் மற்றும் அயன்டோம் பாதுகாப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா கொண்டு கூச்சி வர்றதை நீங்கள் பாருங்க. அப்போ நமக்கு என்ன முடிவுக்கு வரப்போகுது? இவங்க ஏதோ போருக்கு பிளான் பண்ணிட்டாங்க, கடுமையான போர் நடக்க போகிறது. அமெரிக்காவுடைய ஆக்சியோஸ் நியூஸ் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறது. அந்த ஆக்சியோஸ் நியூஸில் கூப்பர், அவர் தான் அமெரிக்காவினுடைய சென்காமினுடைய தலைவர், பெண்டகனுடைய இராணுவ அதிகாரிகளை சந்தித்து ரொம்ப முக்கிய ஆலோசனை. ஏன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு 3 இலக்குகள் இருக்கிறது. முதலாவது இலக்குகள் என்ன? அணு ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பைல்ஸ், துகள்களை கைப்பற்றணும். இரண்டாவது இலக்கு ஜலசந்தியிலே முழுமையாக அவர்கள் கையிலே கொண்டு வர வேண்டும். மூன்றாவது இலக்கு தரைப்போர். இப்போ இதை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி பிடித்தவராக அமெரிக்க அதிபர் மாறியிருக்கிறார். வெறி பிடித்து விட்டது. ஏன்னா அவருக்கு வயசு 80 ஆயிட்டு. இனி தோற்ற முகத்தோடு அமெரிக்காவுக்குள் செல்ல முடியாது. எந்த முகத்தோடு செல்வேன் என்ற ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் எப்படியாவது நண்பர்கள் எல்லாம் தன்னை கால்வாரி விட்டாங்க, எப்படியாவது அடித்து செய்யணும், இதுதான் அவன் நோக்கம். இப்போ இந்த ஆயுத குவிப்பு இருக்குது பாருங்க, இஸ்ரேலுக்கு ஆயுதம் 6500 டன். இதை ஜெருசலேம் போஸ்ட் மட்டும் இல்லை, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் டைம்ஸ் நாளிதழும் இந்த செய்தி ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னதை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உறுதி செய்து விட்டார். இப்போது இந்த போர் எப்போது தொடங்கும் தெரியாது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான போரை மீண்டும் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அமெரிக்கா திட்டம் தீட்டி வர்ற நிலையில் இது உலகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கே உலகத்தில் அமெரிக்காவை எடுத்துக்கிடுங்களேன், $2.25 இருந்த ஒரு கெலான் இன்றைக்கு $4 தாண்டி 5 வரப்போகிறது. ஹெர்மூஸ் வளைகுடாவில் எண்ணெய் வருகக்கூடிய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஆக உலகத்தை பற்றி கவலைப்படவில்லை அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவினுடைய மற்றவர்களும். அவெல்லாம் ஈரானை முழுமையாக அழிக்கணும், இஸ்ரேலை பாதுகாக்கணும். இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இந்த அணு ஆயுத துகள்களை உலகத்தில் ஈரான் மட்டும் வைக்கவில்லை, எல்லா நாடுகளும் வைத்திருக்கிறார்கள். 9 நாடுகள் வைத்திருக்கிற போது ஈரான் நாங்கள் அணுகுண்டுகளை செய்யலை, ஆனால் நாங்கள் நலப்பணிகளுக்குத்தான் பயன்படுத்த போகிறோம் என்பதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை பற்றி கவலைப்படாத அமெரிக்காவினுடைய முடிவு மிக மோசமாக இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அப்படி தான் நிலவரம் இப்போ பயங்கரமான மோசத்தில் இருக்குது. ஈரானுடைய இராணுவ தலைமையகத்தில் துணை அதிகாரி,
மிக முக்கியமான ஒரு அதிகாரி முகமது ஜஃபர் அசாதி. முகமது ஜாஃபர் அசாதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர், அமெரிக்கா எந்த ஒரு உடன்படிக்கையும் பின்பற்றுவதில் உறுதியாக இல்லை என்பதையும் சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுவதாகவும் ஜாஃபர் அசாதி வெளிப்படையாக குற்றச்சாட்டினார். அமெரிக்க அதிகாரிகள் அறிக்கைகள் அனைத்தும் எண்ணெய் விலை குறைவதை தடுக்கவும் தாங்கள் சிக்கியுள்ள இக்கட்டான சூழலிலிருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளப்படும் நாடகங்களாக மட்டும் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவினுடைய எந்த ஒரு முட்டாள்தனமான செயலுக்கும் ஈரான் பதிலடி கொடுக்க தங்கள் படைகளை முழுமையான தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் ஜஃபர் அசாதி அமெரிக்காவை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்ப இதுக்கிடையில அமெரிக்க விதிகளின்படி ஒரு அதிபரால் கிட்டத்தட்ட 8 வாரங்களுக்கு மேல் தன்னிச்சையாக போரை தொடர முடியாது. அதாவது 8 வாரம்னா நீங்க புரிந்து கொள்ளுங்கள், 2 மாதம் 60 நாட்கள். அப்படி 8 வாரத்திற்கு மேல் செல்லணுமென்றா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ஒப்புதல்களை நாடாளுமன்றத்தில் பெற வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த காலக்கெடு நேற்று முன்தினம், இன்றைக்கு 3ஆம் தேதி, 1ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிற்கு தற்போது காங்கிரஸிலிருந்து நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைக்காத நிலையில் அவர்கள் நிலைமையை சமாளிக்க வேறு வேறு விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள். அதாவது போர் சில வாரங்களாக நடக்கலை, அதெல்லாம் கழிச்சிரும். இப்போ அரசு அதிகாரிகள் சொல்வார்கள் இல்லையா, அதே போன்று பணி நடக்காத நாட்களை எல்லாம் சொல்லி போர் சில வாரங்களாக நடக்கவில்லை என்பதால் அந்த காலகட்டத்தை இதோடலாம் சேர்க்கக்கூடாது என்றும், அப்படி பார்த்தா 8 வாரங்கள்லாம் இன்னும் வரலங்க, 4 வாரங்கள் தான் வந்திருக்கு, 5 வாரம் தான் வந்திருக்கு, இன்னும் 1 மாதம் போர் செய்யலாம், இது அமெரிக்கா செனட்லேயும் அமெரிக்கா காங்கிரஸ்லேயும் நாங்கள் கேட்க வேண்டியில்லைன்னு இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய எடுபிடிகள் மோசமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். மோசமான ஆட்கள்ங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அமெரிக்கா எவ்வளவு மோசமான ஆட்கள். இந்த சூழலில் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் போர் தொடர அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஈரான் அதிர வைத்திருக்கிறது. ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவை பற்றி தெரியும், துரோகத்துக்கு உட்பட்ட ஸ்டேட்மெண்ட். சமாதானத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போதே தலைவரை கொலை செஞ்சவங்க, அதனால் அவர்களுக்கு வலி நிறைய இருக்கும். அதனால் இப்போ ஈரான் என்ன சொல்கிறான், போர் தொடங்குவதற்கு அதிக சாத்தியங்கள் இருக்கிறவென்றும் 2 நாடுகளுக்கும் இடையே நேரடியாக போர் தொடங்கினால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், குறிப்பாக கச்சா எண்ணெய்கள் விலை புதிய உயரத்திற்கு பறக்கும் என உலக நாடுகள் அஞ்சுகிறது. பயங்கர கேடுகளை அமெரிக்கா உலகத்திற்கு செய்து வருகிறது. இப்ப அடுத்து நம்ம பார்ப்பது, இப்ப ஈரானுடைய போரின் பின் விளைவுகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலை தான் ஒரே ஒரு உதாரணம். அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு விமானம், பட்ஜெட் நிறுவனம், ரொம்ப இதானது, த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் மூடிட்டாங்க அமெரிக்காவில். இது திவால் நிலையில் இருப்பதாக ஈரானுடைய போரால் ஏற்பட்ட கடும் நெருக்கடியால் மொத்தமாக இந்த நிறுவனத்தை மூடுவதாக அந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அறிவித்திருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் கூட இந்த நிறுவனத்தை அரசுடைமையாக்க முயற்சி செய்து கடைசியில் அது தோல்வியில் முடிந்தது. இப்போ இந்த விஷயத்திலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த நிறுவனத்தை ட்ரம்ப் நிர்வாகமும் கூட அரசுடைமையாக்க முயற்சி செய்து அது தோல்வியில் முடிஞ்சதாக இந்த செய்தி சொல்லுது. அப்படின்னா இப்படி ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழந்து போய்விட்டார்கள் இந்த கம்பெனி இழுத்து மூடினால. அப்போ அமெரிக்காவே நேரடியாக பாதிக்குது என்பதை ஒரே ஒரு சாம்பிளுக்கு நான் இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸுடைய விவகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை பற்றிலாம் அவருக்கு ஒரு கவலை இல்லையே, கவலையே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பைத்தியக்கார தலைமையை அமெரிக்கா பெறுவதில்லை. இப்போ உலகம் பெற்றிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. அமெரிக்காவுடைய போர் செலவுகளை நாம் இப்போது பார்த்தால் அமெரிக்காவுக்கு இதுவரை நேரடியாக ஒரு 10 லட்சம் கோடி செலவாகி உள்ளதாகவும், ஆனால் மறைமுகமாக பார்த்தா இந்த செலவுகள் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ள தொகையை விட 4 மடங்கு இருக்கும்னு
ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ச்சி தெரிவித்திருக்கிறார். இப்ப இது மட்டும் இல்லைங்க, ஐரோப்பா நாடுகளுடன் ஏற்பட்டுள்ள உறவுல உங்களுக்கு நேட்டோல கடுமையான விரிசல். அதனால ஜெர்மனில் இருந்த படைகளிலிருந்து 5000 வீரர்களை உடனடியாக அமெரிக்க இராணுவம் திரும்ப பெற முடிவு செஞ்சு ஈரான் விவகாரத்தில் ஜெர்மனியிடமிருந்து போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றையும் விளங்கினார்கள். இப்போ இதுக்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஹம்மது முஜிதபா கமேனி உயிரோடு இருப்பதை ஈரான் உறுதி செய்திருக்கிறது. ஈரானுடைய உயரிய தலைவர் அலுவலகத்தின் செயலாளர் அயத்துல்லா மெஹ்சான் காமி ஒரு பதிலை ஒன்று சொல்லியிருக்கார். அவர் அளித்துள்ள பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உரிய நேரத்தில் எங்களுடைய உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனியின் வெளிவருவார். அவருடைய உடல்நிலை குறித்து பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்றும், இது எதிரிகள் கையாளும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்பதும் நாங்கள் இதற்கு ஒருபோதும் பலியாக மாட்டோம் என்றும் அயத்துல்லா மொஹ்சின் கொமி சொல்கிறார். அவர் ஏங்க வெளியே வரல அப்படின்னு ஒரு கேள்விக்கு மொஹ்சின் கமேனியுடைய பதில் என்னன்னா, அவர் ஒரு காணொலி செய்தியை ஏன் வெளியிடலை? யார்? முஜிதபா. இவங்க கேட்குறாங்க, அவர் சந்தித்தவர்கள் ஏன் முன் வந்து பேசவில்லை என்று கேட்க விரும்பினார்கள் என்றும், இந்த கேள்விகளை பயன்படுத்தி எங்களை ஒரு எதிர்வினை தூண்டுவதன் மூலம் தங்களோட இலக்குகளை அடைய அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றும் மொஹ்சினா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய தலைவரை விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் நலமாக இருக்கிறார். என்ன சொல்றார்? முஜிதபா கமேனி நலமாக இருக்கிறார். அவர் வெளிப்பட்டால் அதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதாலே அவர் இன்னும் பொதுவெளியில் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றும் ஈரான் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் தனது நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. யுஏஇ தான் இஸ்ரேல் கூட்டாளி, யுஏஇ தான் அமெரிக்கா கூட்டாளி. அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈரான், ஈராக் மற்றும் லெபனான் 3 நாடுகளும் அவங்க சொல்கிறாங்க மக்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அந்த நாட்டின் வெளிவிவகாரத்துறை எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன, யுஏஇ தான் போரில் இருக்கிறான், அமெரிக்காவுடைய ஆள் தானே, இஸ்ரேலுடைய ஆள் தானே. இந்த 3 நாடுகளில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக மக்கள் உடனடியாக நாடு திரும்பிடுங்க அப்படின்னு சொன்னதன் நிலை உங்களுக்கு புரியுதா? போர் ஆரம்பிக்க போகிறது. ஈரானுடன் நேரடியாக அமீரகத்துக்கு மோதல் உள்ளது. அதே போல ஈராக், லெபனானின் ஈரான் ஆதரவு படைகள் செயல்பட்டு வருகிறார்கள், ஹிஸ்புல்லா போன்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், இவர்கள் இஸ்லாமிய ஜிஹாதி குரூப்புகள். இதனால் இந்த அறிவிப்பு திடீரென வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சமீபத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்துதான் ஈரானை தாக்கியது. இதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் நீங்கள் பார்த்தீங்க, அபுதாபி மற்றும் குவைத் போன்ற ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்கியது. அப்போது மௌனமாக இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் திடீரென தற்போது தனது நாட்டு மக்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை பார்க்கின்ற போது இது விவாதத்தை மட்டும் கிளப்பியுள்ள, இதன் பின்னணியில் வேறு பல விஷயங்கள் இருக்கலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தையும் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிட்டேன். இப்போ நாம் பார்க்கிற போது இந்த விவகாரங்கள் எல்லாம் அடுத்த கட்ட போர் உறுதியாயிற்று. எப்படி உறுதியாகிறது? அமெரிக்காவினுடைய கூப்பருடைய பென்டகன் ஆலோசனை 2ஆம் பட்சம் 6500 டன் அளவிற்கான இஸ்ரேலுக்கு அனுப்புனதை இஸ்ரேல் குர்ட்ஸ், ஜெருசலேம் போஸ்ட், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் டைம்ஸ் இதெல்லாம் உறுதி செஞ்சிருக்கு. இது 2வது. 3வது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு லேசர் ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தி வருகிறார்கள். இது அடுத்த கட்டம். 4வது, லெபனான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்றும் அங்கிருப்பவர்கள் உடனடியாக வெளியேறச் சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது
பெர்ஷியன் மத்திய தரைக்கடல் இந்த பகுதியை சுற்றி 20 கப்பல்கள் நிலை கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு போர் மிக விரைவிலே உருவாகி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இது ரொம்ப ஒரு சிக்கலான போக்கை உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தனது இலக்கை அடையலை. குழப்பலான பேச்சை அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறார் என்றே அமெரிக்க அதிபருக்கு தெரியவில்லை. ஆகவே மீண்டும் போர் எந்த நேரமும் வெடிக்கலாம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. இனி அடுத்தடுத்து பதட்டங்களோடு இருக்கும் உலகத்தின் விலமுக்கிய செய்திகளை நான் உங்களுக்கு தர்றேன். நன்றி.